அம்மாவோட ஸ்டைலில் சூப்பர்பான நண்டு குழம்பு எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நண்டை நல்லா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். மிளகு, கசகசா, சோம்பு, சீரகம், தனியா, வரமிளகாய். இதில் வந்துட்டு எல்லாமே ஒரு டீஸ்பூன் வந்துட்டு எடுத்து வச்சுருக்காங்க. சீரகம் மட்டும் 1.5 டீஸ்பூன் அம்மா வந்துட்டு எடுத்து வச்சுருக்காங்க. வரமிளகாய் பார்த்திங்கன்னா 4 எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது எல்லாமே வந்துட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுக்கும்போது பார்த்திங்கன்னா வீடே அவ்வளோ மணமாக இருக்கும், அவ்வளோ வாசனையாக செமையாக இருக்கும். இதை ஒரு பிளேட்டில் வந்துட்டு வறுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 20 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு போட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்துட்டு அம்மா கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 பெரிய தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு தட்டில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் வறுத்து எடுத்தோம்ல, அதையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அதை சேர்த்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல மசாலாவே. ஒரு தடவையாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தாங்க அம்மா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா பாருங்களேன், நல்லா வதங்கிடுச்சுல. இப்போ வந்துட்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்துட்டு உள்ளே சேர்த்துடலாம். அது சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்துட்டு 1 கிளாஸ் வந்துட்டு தண்ணி வந்துட்டு அம்மா சேர்த்தாங்க. அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் ஊற்றி அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. இது ஃபஸ்ட்டு ஒரு கொதி வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு உள்ளே நண்டு சேர்க்க முடியும். இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்மா வந்துட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் தான் உள்ளே நண்டு சேர்த்துப்பாங்க. பாருங்களேன், ஹை ஃப்ளேமில் இருக்குது. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்களேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா நண்டு வந்துட்டு உள்ளே சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. இப்போ நண்டு எல்லாமே உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு அம்மா வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நண்டு வந்துட்டு நல்லா வெந்து இருந்துச்சு. அவ்வளோதாங்க, எங்கள் அம்மா ஸ்டைலில் சூப்பர்பான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.